நான் வந்து நெறைய சிவன் கோயில்களுக்கெல்லாம் வந்து போயிருக்கேன். அங்கெல்லாம் கிடைக்காத எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த இடத்துக்கு வந்தப்ப தான் எனக்கு வந்து கிடைச்சுச்சு. குடியாத்தம் பக்கத்தில கள்ளப்பாடி அப்படின்ற இடத்துல இருக்க அரிமலை சிவன் கோவில் தான் வந்து இது. இந்த கோவிலுக்கு வந்து நான் வந்து பிரதோஷ காலத்தில வரணும்னு சொல்லிட்டே தான் வந்து எனக்கு இப்படி வந்து நடந்திருக்கு. முதல் நாள் போனப்ப என்னால இந்த மலைய வந்து ஏற முடியல. இதுபோல வந்து நாகப்பாம்பு வந்து வழிமறிச்சுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா வந்து மறுநாள் வந்து பிரதோஷம். பிரதோஷத்தில வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டே தான் இதுபோல வந்து வழிமறிச்சிருக்கு போல. கொஞ்சம் ஏறுனாக்க வந்து கோவில். ஆனா அந்த அரிமலை சிவனை என்னால பார்க்க முடியல. மறுநாள் தான் பார்த்தேன். நீங்க இந்த கோவிலுக்கு வந்து வரணும்னு நினைச்சீங்கன்னா, வேலூர் மாவட்டம் குடியாத்தத்த அடுத்த கள்ளப்பாடி அப்படின்ற இடத்துல தான் இந்த கோவில் வந்து இருக்கு. குடியாத்தத்துலேருந்து கரெக்ட்டா ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில, குடியாத்தம் டூ சித்தூர் ரோட்ல தான் இருக்கு. நம்ம கள்ளப்பாடி பஸ் ஸ்டாப்பு கொஞ்சம் தூரம் வந்து தாண்டி இது போல வந்து வந்தோம்னா, இடதுபுறமா பார்த்தீங்கன்னா, இது போல வந்து ஒரு வழி வந்து போவும். இந்த வழியில வந்து வந்தோம்னா, அந்த மலையோட அடிவாரத்துக்கு வந்து கொண்டுட்டு வந்து விட்டுரும். இங்க வந்து ஒரு விநாயகர் கோயில் வந்து இருக்கும். இந்த கோவிலுக்கு நான் வந்தப்போ இங்க ஒருத்தர் வந்து இருந்தாரு. அவர்கிட்ட அந்த கோவில் பத்தின டீட்டெயில் கேட்டேன். இந்த சிவன் கோயில் வந்து கள்ளப்பாடியில் அமைந்துள்ளது. கள்ளப்பாடி மலை மீது அமைந்துள்ளது. இது 1500 அடி உயரத்தில் உள்ளது. இந்த சிவன் கோயில் 100 ஆண்டுகள் பழமையானது. இது முன்னோர்கள் எல்லாம் வழிபட்ட கோயில். நாங்க வந்து இப்போ வந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு கும்பாபிஷேகம் பண்ணி கோயிலை புதுப்பிச்சிருக்கிறோம். இப்போ ஜனங்க அதிகமாக வராங்க. பிரதோஷம், பௌர்ணமி நாளெல்லாம் வந்து இங்கே வந்து பூஜை பண்ணுறோம். திங்கட்கிழமை தோறும் வாரம் வாரம் திங்கட்கிழமை பூஜை பண்ணுறோம். கிரிவலம் சுற்றி வரோம். மேலே சிவன் இருக்கிறாரு, அம்மன் இருக்குது, அதுக்கு கீழே முருகர் இருக்கிறாரு, அதுக்கு கீழே ஆஞ்சநேயர், அதுக்கு கீழே விநாயகர் அடிவாரத்தில். இவ்வளோ எல்லாம் சாமியும் சிலைங்களும் வச்சிருக்கிறோம். எல்லாமே நல்லபடியாக பூஜை நடந்துன்னு வருது. ஜனங்களும் அதிகமாக வராங்க. கிரிவலமும் நடக்குது. பௌர்ணமிக்கு கிரிவலம் போகிறாங்க. நினைத்தது நினைத்தவாறு எல்லாருக்கும் நடக்குது. அதனால ஜனங்க எல்லாமே அதிகமாக விரும்பி கோயிலுக்கு வந்து போகிறாங்க. சிவனோட பேர், அம்மனோட பேரும்? சிவன் வந்து அரிமலை சிவன் பேர். கள்ளப்பாடி மலை மேலே இருக்குது. பக்கத்தில் பார்வதி அம்மன் கோயில் இருக்குது. எதிர்க்க வந்து புத்து கோயில் இருக்குது. அங்கே வந்து வில்லும் மரங்கள் அதிகமாக இருக்குது. எக்கச்சக்கமான மரங்கள் இருக்குது. அதே மாதிரி அம்மன் கோயிலுக்கு பின்னாடியும் ஒரு அரச மரம் தானாக தான் வளர்ந்தது. அது விற்கவே இல்லை. அந்த மாதிரி எல்லா இதுவும் இருக்குது. அந்த முருகர் கோயிலுக்கு எதிர்க்க ஒரு குண்டு இருக்குது. அந்த குண்டுல இயற்கையாகவே உருவாகிக்குது. இது சோளம், மயில், வேல் இருக்கிற மாதிரி, வாயில் பாம்பு இருக்கிற மாதிரி அப்படியே தத்ரூபமாக இருக்குது. அது அந்த மாதிரி எல்லா இதுக்கும் சக்தியும் இருக்குது. ஜனங்க வந்து கும்பிட்டு போயிட்டு பலன் பெறலாம் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஓகேண்ணா. இந்த மலையோட அடிவாரத்தில் வந்து இது போல் வந்து ஒரு விநாயகர் கோயில் வந்து இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது போல் வந்து வழி வந்து ஒன்று வந்து போகும். இந்த வழியாக தான் நம்ம வந்து மேலே வந்து ஏற போகிறோம். வாங்க போகலாம். நம்ம இந்த மலையை ஏறும்போது வந்து இது போல் வந்து இடதுபுறமாக ஒரு ஆஞ்சநேயர் சிலை வந்து பெருசாக வந்து வச்சுருக்காங்க சிமெண்ட்டில். அந்த சிலையை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு வந்து இந்த பருவதமலை ஏறுற ஃபீல் தான் வந்து இருக்குது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வந்து கருங்கல்லாலான ஒரு ஆஞ்சநேயர் சிலையும் இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் சிலை அப்படியே வந்து மலையை பார்த்தது போல் வந்து வச்சுருக்காங்க. இங்கே இருக்க இந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு எதிரில் வந்து ஒரு வழி வந்து போவோம். இந்த வழியாக நம்ம மேலே போகலாம், இந்த மலையை ஏறலாம். இது போல் நம்ம போனோம்னா ஒரு 20 நிமிஷம் நம்ம ட்ரெக் பண்ணி போனால் இந்த மலையோட உச்சிக்கு வந்து நம்ம வந்து போயிடலாம். நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து வரணும்னு நினச்சிங்கன்னா திங்கட்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷ டைமில் மட்டும் வாங்க. அப்போ தான் வந்து கோவிலில் வந்து ஆட்கள் இருப்பாங்க. மிச்ச டைமில் வந்தீங்கன்னா கோவில் வந்து 24 மணி நேரமும் ஓப்பனில் தான் வந்து இருக்கும். ஆனால் ஆட்கள் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. நாம் இந்த பாதி மலை ஏறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இது போல் வந்து ஒரு கோவில் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முருகர் கோவில் தான் இந்த இடத்துல வந்து கட்டியிருக்காங்க. எந்த சம்மந்தமும் இல்லாமல் ஏன் இந்த இடத்துல வந்து முருகர் கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா, இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இது போல் வந்து 2 குன்றுகள் இருக்குது. அதில் ஒரு குன்றில் பார்த்தீங்கன்னா வந்து வேல், மயில், பாம்பு வந்து இருக்குது. இதனால தான் இந்த இடத்துல வந்து இந்த கோவில் கட்டியிருக்காங்களாம். இந்த வேலும், மயிலும், பாம்பும் பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையாகவே இந்த இடத்துல வந்து வரைஞ்சது மாதிரி இருக்குது. அது மேலே வந்து இவங்களும் வந்து பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல முருகர் கோவில் கட்டியிருக்காங்க. அப்படியே வந்து முருகர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வழியில் வந்து நம்ம மேலே வந்து வந்தோம்னா, மேலே இருக்க அரிமலை சிவன் கோயிலுக்கு வந்து நம்ம வந்து வந்துடலாம். இந்த சிவன் கோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான ஒரு சிவன் கோவில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கோவிலை வந்து இப்போ தான் வந்து புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இது போல தான் வந்து இந்த கோவில் மட்டும் வந்து இருந்திருக்கு. நான் இந்த கோவிலுக்கு வந்து வரும்போது பிரதோஷம் அப்படின்றதுனால இந்த கோவிலில் இருக்க எல்லா சிலைகளும் வந்து அபிஷேகம் வந்து பண்ணிட்டு வந்து இருந்தாங்க.
முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து அரிமலை சிவன் தான் நான் வந்து பார்த்தேன். அதுக்கு பக்கத்திலே வந்து பார்வதி அம்மன் வந்து இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சிவனுக்கு ஆப்போசிட்ல நந்தியும் வந்து இருக்காரு. இந்த அரிமலை சிவனுக்கு ஆப்போசிட்லயே பார்த்தீங்கன்னா வந்து இது போல ஒரு பாம்பு புற்று பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. இந்த பாம்பு புற்ற சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வந்து அதிக அளவுல வந்து வில்வ மரங்கள் வந்து காணப்படுது. இந்த அரிமலை சிவன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிறு குன்றின் மேல தான் வந்து கோவில் வந்து கட்டியிருக்காங்க. அதனால இந்த கோவில வந்து நம்ம சுற்றி வர முடியாதுன்றதுனால, இதுக்கு பக்கத்துல ஒரு கூண்டு மாரி ஒரு அமைப்பு அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூ வந்து வேற லெவலா வந்து இருக்கு. இங்கேருந்து சன்செட்டையும் நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்பவும் அழகா வந்து இருக்கும். நீங்களே வந்து சொல்லுங்க. இது போல வந்து கோவிலுக்கு போறப்ப வந்து பாம்பு வந்து வழிமறிச்சா நல்லதா? கெட்டதா? அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது போல நடக்குது. உங்களுக்கு வந்து இது போல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நல்லதா? கெட்டதான்னு நீங்களே சொல்லுங்க.